ஏன் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்ற கருத்தை நாங்கள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவோம். எம்மை பொறுத்தவரையிலே கொள்கையின் அடிப்படையிலே அந்த முயற்சி அமைய வேண்டும். மற்ற பல விஷயங்களில் உண்மையிலே எங்களுக்கு இடையிலே இந்த 4 தரப்புகளுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் கூட தீர்மானத்தின்படி ஒரு சபைக்குமான முதல்வரோ தவிசாளரோ முன்னரே அறிவிக்கப்பட போவதில்லை. தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி தான் முடிவெடுக்கும். அந்த பயணமானது அந்த பிரதேசத்திலே மான் பாயும். கார்நகர் மண்ணை நேசிக்கும் அனைவரும் நிச்சயமாக என்னை நேசிப்பார்கள். எனது அபிவிருத்தியை கண்கூடாக பார்த்த மக்கள் நிச்சயமாக மான் சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற வைப்பார்கள் என்பதில் எனக்கு ஐயம். கார்நகர் பிரதேச சபைக்கான வேட்புமனு இன்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பிலே சட்டத்தரணி மணிவண்ணனுடன் இணைந்து இன்றைய தினம் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. கார்நகர் மண்ணை நேசிக்கும் அனைவரும் நிச்சயமாக என்னை நேசிப்பார்கள். எனது அபிவிருத்தியை கண்கூடாக பார்த்த மக்கள் நிச்சயமாக மான் சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற வைப்பார்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஏனைய வேட்புமனுக்கள் இப்போ தாக்கல் செய்யப்படும். தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய ஏனைய வேட்புமனுக்கள் இன்று மாலையும் நாளை காலையும் தாக்கல் செய்து முடிக்கப்படும். தமிழரசு கட்சி இலங்கை அதாவது சின்னங்கள் மாறினாலும் எண்ணங்கள் மாறுவதில்லை. சின்னங்கள் அங்கே ஒரு பொருட்டாக இல்லை. கார்நகரனுடைய அபிவிருத்தி தான் அங்கே மேலோங்கி நிற்கின்றது. இது உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஏனைய கட்சிகளை விமர்சிப்பதை விட எமது கட்சியில் இலங்கை தமிழரசு கட்சியில் கடந்த காலங்களில் இருந்தாலும் அந்த கட்சியிலே இருக்கின்ற உட்பூசல்கள் காரணமாக எமது அபிவிருத்தி பின்னோக்கி செல்லும் என்பதனால் பிரச்சனையே இல்லாத அப்பழுக்கற்ற ஒரு தமிழ் மக்கள் கூட்டணியுடன் இணைந்து இந்த அவர்களுடைய சட்ட புலமையையும் பயன்படுத்தி கார்நகர் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதே எங்களது தலையாய கடமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரராம் சரவணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக ஊடக சந்திப்புகளை நடத்தியிருந்ததற்காக தமிழரசு கட்சியில் ஆசனம் வழங்க முடியாத சந்தர்ப்பத்தின் காரணமாக இந்த தேர்தலில் கேட்கிறீர்களா? இல்லை, நாட்டில் தமிழரசு கட்சியில் தொடர்ந்து பயணித்திருக்கிறீர்களா? இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் நாங்கள் ஈஸ்வரபாதம் சரவணவான் அவர்களுக்கு அவரது மாம்பழ சின்னத்திலே கார்நகர் மூலக்களை பகிரங்கமாக ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியே அவருக்கு ஆதரவு அளிக்க முன்வந்தது. அதனூடாக நான் பழிவாங்கப்பட்டிருக்கின்றேனா இல்லை பழிவாங்கப்படுவேனா, அதனூடாக எமது கார்நகர் மண்ணினுடைய அபிவிருத்தி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எனது நண்பர்கள் அரசியலாளர்கள் மற்றும் அந்த பிரதேசத்தினுடைய மக்களினுடைய வேண்டுகோளுக்கு நான் தமிழ் மக்கள் கூட்டணியிலே வேட்பாளராக என்னை முன்னிறுத்தியிருக்கிறேன். தமிழரசு கட்சியிலே மூலக்கிளையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் என்னுடன் பயணிக்கின்றார்கள். அந்த பயணமானது அந்த பிரதேசத்திலே மான் பாயும். நாங்கள் யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 9 உள்ளூராட்சி சபைகளுக்கு நாமினேஷன்ஸை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். மிச்சம் 8 சபைகளுக்கும் நாங்கள் நாளைக்கு சமர்ப்பிப்போம். அதே போன்று வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதற்கும் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்திலே தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரிலே எங்களுடைய கூட்டு முயற்சி பட்டியல்களை தாக்கல் செய்ய முயற்சி எடுத்திருக்கின்றோம். அத்தனை சபைகளுக்கும் நாளைக்கு 12 மணிக்குள் எங்களுடைய வேட்புமனுக்களை நாங்கள் சமர்ப்பிப்போம். இந்த முயற்சி உண்மையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட ஒரு இணக்கப்பாட்டின் காரணமாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. நம்மை பொறுத்தவரையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை தென்படுகின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் இருந்து
நாங்கள் விசேஷமாக தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழ் அரசு கட்சி ஒருதலைபட்சமாக எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகளை கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற நோக்கோத்து நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளை முறித்தது. அத்தோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவருடைய அந்த கூட்டம் எங்களை தவிர்ந்த வேறு தரப்புகளை, அதாவது தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்பட்ட ஒரு சில தரப்புகளையும் சேர்த்து ஒரு முயற்சி ஒன்றை எடுக்க வழிகிட்டு அந்த பின்னணியில் வந்து தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஓடு வரவு செலவு திட்டத்திலே தங்களுடைய ஆதரவை வழங்கினதாக அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றதுக்கு பிற்பாடும் வேறு ஒரு சில காரணங்களை அது சிவாஜிலிங்க மன்னன் உங்களுக்கு வழங்கப்படுத்துவ காரணங்களுக்காக அவர்களும் அதிருப்தி அடைந்து ஒரு கொள்கை வழியிலே வந்து எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்களும் விரும்பினோம். அவர்களும் அந்த இடத்துல வந்து விரும்பின பட்சத்தில் வந்து அவர்களும் இன்றைக்கு எங்களோடு இணங்கியிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் வந்து எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சற்று காலங்களுக்கு முன்னரே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட ஆரம்பித்திருந்தோம். அந்த வகையில் அவர்களும் உண்டாக பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தார்கள். அதே போன்று திரு அருந்தோபாலன் அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து சற்று ஒதுங்குவதாக அறிவித்திருந்தாலும் கூட அவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய நிலப்பாட்டை நேர்மையாக பயணிக்கிறதுக்கு ஒரு ஒரு முயற்சி ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த முயற்சிகளோடு அவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த முயற்சி எதிர்காலத்திலே வந்து பலமடையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே வந்து கொள்கையின் அடிப்படையிலே அந்த முயற்சி அமைய வேண்டும். மற்ற பல விஷயங்களில் உண்மையிலே வந்து எங்களுக்கு இடையிலே இந்த 4 தரப்புகளுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் கூட இந்த தேர்தல் மற்றது திரு அரியநேந்திரன் அவர்கள், ஐங்கரநேசன் அவர்கள் கூடிய பசுமை இயக்கமும் எங்களோடு இணைந்து இந்த பட்டியலை தயாரித்திருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டு முயற்சியை எடுத்த பொழுது நாங்கள் ஆசனங்களுக்கோ எண்ணிக்கைகளுக்கோ பட்டியலில் எத்தனை பேருக்கோ அடிபட்டு செயல்பட்டதாக இல்லை. மாறாக எந்தளவுக்கு இந்த பட்டியல் மக்கள் மட்டத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாமோ அந்த அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று ஒரு நேர்மையாக அரசியலில் வந்து பயணிக்கக்கூடியவர்களாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் வந்து மிக உறுதியாக கடந்த காலங்களிலே தங்களுடைய செயல்பாடுகள் ஊடாக அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறவர்களையும் சேர்த்துக் கொள்கின்ற நோக்கத்தோடு தான் ஒரு விட்டுக்கொடுப்பு பெரும்பான்மையோடு நாங்கள் இந்த பட்டியல்களை தயாரித்திருக்கின்றோம். இந்த பட்டியலுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரிய வர நீங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த வகையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது, கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடும் நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றி அதை பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டும் பல்வேறு காரணங்களுக்காக, ஏற்றுக்கொள்ள முடியாத பல்வேறு காரணங்களுக்காக தமிழரசு கட்சி அந்த முயற்சியில் இருந்து விலகினது. அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களை விட்டு அவர்கள் உண்மையிலே கொள்கை அளவில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல தரப்புகளையும் வந்து இணைத்து பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்தார்கள்.
ஆகவே இந்த தரப்புகள் முழுக்க முழுக்க வந்து இந்த தேர்தல் அரசியலோடு மட்டும் தங்களுடைய நலங்கள், தங்களுடைய அரசியல், தங்களுடைய அமைப்புகளுடைய நலங்களை பற்றி மட்டும் சிந்திக்கிறன்றது வந்து நான் நினைக்கிறேன் கடந்த அண்மை காலமாக அவர்கள் நடந்து கொண்டதில் வந்து நிரூபிக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலேயாவது அவர்கள் திருந்தி ஒரு கொள்கையின் அடிப்படையிலே ஒரு நேர்மையான ஒரு பயணத்துக்கு அவர்களையும் நிர்பந்திக்க வைப்பதற்கு இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற ஒரு கொள்கையிலே மிகவும் உறுதியாக செயல்படக்கூடிய, ஆனால் அதே நேரம் ஒரு மெட்ட விடயங்களிலே வந்து விட்டு கொடுப்புகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த ஆசனங்கள், பதவிகள் இதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆனால் கொள்கையில வந்து மிக இறுக்கமாக உறுதியாக பயணிக்கக்கூடிய பலப்படுத்துவது இந்த காலத்தின் கட்டாயம். இந்த வகையில் நம்முடைய மக்கள் அதை உணர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செய்த தவறை தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய கட்சிகள் தவறுகள் செய்திருக்கலாம் என்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த தவறுகள் அனைவரும் செய்ததாக இல்லை. ஆகவே தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்பட்டதுக்காக எல்லாரையும் வந்து மக்கள் தண்டிக்கிறது, போன தேர்தலில் தண்டித்ததை போன்று தண்டிப்பது உண்மையிலே வந்து ஒரு பொருத்தமில்லாத ஒரு செயல். ஆகவே இந்த விடயத்திலே ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய கட்சி, பசுமை இயக்கம், அருந்தோபாலன் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் வேறுபட்டதாக, அதாவது நேர்மையாக உறுதியாக இந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்ற ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாத தரப்புகளாக இருக்கின்ற இடத்திலே வந்து இந்த அணியை பலப்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் எதிர்காலத்திலேயாவது நாங்கள் இந்த ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வைக்கிறதுக்குரிய அந்த முயற்சியை உடைத்து நிறுத்தின தரப்புகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து அவர்கள் எதிர்காலத்திலேயாவது சரியான வழியிலே வருவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்காக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து ஒரு தேர்தல் கூட்டுக்காக அல்ல, எதிர்காலத்திலே இனப்பிரச்சனை தீர்வு, எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும், ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும். இந்த சபைகளிலே கூட இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எல்லாவற்றையும் பிடிக்கும் என்ற ஒரு பிரமை மக்களுக்கு இருக்கிறது. அதை முறியடிக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் எல்லோரும் கைகோத்து அதை முறியடிப்பதற்காக நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய கட்சி வேட்பாளர்களை பல இடங்களில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் வெல்வெட்டுத்துறை நகர சபையிலே தலைமை வேட்பாளராகவும் களமிறங்குகின்றேன் என்றால் நிச்சயமாக வெல்வெட்டுத்துறையை மாற்றாரிடம் பறிகொடுக்கக்கூடாது, அதுவும் தென்னிலங்கை கட்சிகளிடம் பறியெடுக்கக்கூடாது. அவர்களுடைய பணபலம், படைபலம், ஆட்பலம் எல்லாவற்றிற்கும் வீடு கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம். தமிழ் தேசிய கட்சி ஏன் இவ்வாறு நடந்து கொண்டது என்பதை பற்றி நாளைய தினம் அகில இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அலுவலகத்திலே 12 மணிக்கு நடைபெறுகின்ற ஊடக சந்திப்பிலே எங்களுடைய தலைவர் விவரமாக ஏன் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்ற கருத்தை நாங்கள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவோம். இது இந்த தேர்தல் முடிவடைந்துவிடும் மே முதல் வாரத்திலே. ஆனால் தொடர்ந்து எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு இறுக்கமாக எங்கள் மீதான ஒரு சதி வேலையை அறுத்தறிந்து ஒரு போலியான ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வருவதை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதற்காக நான் சார்ந்த தமிழ் தேசிய கட்சியும் இவர்களுடன் சேர்ந்த அந்த கூட்டம் இன்னும் பலப்படக்கூடிய விதத்திலே பலப்படுத்தி நாங்கள் முன்னோக்கி செல்வோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டிருக்கிறது. நன்றி. மாநகர சபையினுடைய நேர் வேட்பாளராக யாருக்கு சொல்வதற்கு உங்களுக்கு அடுத்ததாக வந்து பேசுவேன். உத்தியோகபூர்வமாக வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து எல்லா எங்களோட கூப்பில் பங்காளி
தலைவர்களும் வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற ஒரு நிலையில் நாங்கள் அந்த விமர்சனம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பிலே திரு தீபன் திலீசன் போட்டிக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கு 5 சபைகளுக்கான எங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம். மிகுதி 12 வேட்புமனுக்களும் நாளை காலையிலே நாங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிப்போம். மிகுந்த போட்டியின் மத்தியிலே நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனால் சற்று நேரம் பிந்தித்தான் எல்லாவற்றையும் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இறுதி சபைகளையும் நாளை காலைக்குள்ளே நாங்கள் இறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை கொண்டு வந்து சமர்ப்பிப்போம். இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சபைகள் என்ன? இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது நெடுந்தீவு, நல்லூர், வெளிகாமம் மேற்கு, வெளிகாமம் தெற்கு, வெளிகாமம் தென்மேற்கு. மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கப் போகிறீர்களா இல்லை அதை அறிவிக்காமல்? கட்சியினுடைய தீர்மானத்தின்படி ஒரு சபைக்குமான முதல்வரோ தவிசாளரோ முன்னரே அறிவிக்கப்பட போவதில்லை. தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி தான் முடிவெடுக்கும். தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா? பல சபைகளில் அப்படி இல்லை என்று சொன்னால் தேர்தலுக்கு பிறகு கூட்டு சேர்வதற்கு தயார் என்று அறிவித்திருந்தீர்கள். எந்தெந்த கட்சிகளோடு இணைவதற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது? தனித்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், இந்த தேர்தல் முறைமையிலே எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான ஒரு விடயம். ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். அப்படியாக அறுதி பெரும்பான்மை கிடைக்காத இடங்களிலே அந்தந்த சபைகளையும் அந்தந்த சபைகளிலே யார் யாருக்கு பிரதிநிதித்துவம், வேறு யாருக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது என்பதையும் பொறுத்து தான் அந்த வேளையிலே நாங்கள் தீர்மானிக்க முடியும். முஸ்லீம் காங்கிரசினுடைய வேட்பாளர்களும் தமிழரசு கட்சியோட சின்னத்தில் சில இடங்களில் கேட்கப் போவதாக சில முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அண்மையில் தெரிவித்திருந்தால் அவ்வாறு எதுவும் நடைபெறுகிறது? ஆம், நாங்கள் சம்மாந்துறை பிரதேச சபையிலே ஒரு இடத்திலே ஒரு வட்டாரத்துக்கு 3 வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதிலே அந்த வட்டாரத்தை வெல்லுகிற கட்சிக்கே 3 உறுப்பினர்களும் செல்வார்கள். ஆகையினாலே அங்கே எங்களுடைய 2 வேட்பாளர்களோடு அவர்கள் பிரேரித்த இன்னொரு வேட்பாளரையும் எங்களுடைய கட்சி உறுப்பினராக அங்கே போட்டியிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி காடுமடெல்லாம் தெரிந்து பெண் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற என்ற அந்த கருத்து பேசுபொருளானது இப்பொழுது அதிகமான பெண் பிரதிநிதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் போதுமான பெண் உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் கிடைக்கிறது. இந்த முறை காடுமடெல்லாம் தேட வேண்டிய அவசியம் ஏற்படையில் ஏற்கனவே நாங்கள் 2023ஆம் ஆண்டு இறுதியிலே பிரதேச சபைகளுக்கான தேர்தலுக்கு பெண் வேட்பாளர்கள் நியமித்திருந்த காரணத்தினாலே எங்களுடைய கட்சியுடைய தீர்மானத்தின்படி அப்பொழுதே வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு முன்னுரிமை கொடுத்திருந்தோம். அந்த வகையிலே அப்படியாக பெண் வேட்பாளர்கள் தேடி தெரிய வேண்டிய தேவை ஏற்படவில்லை. எந்தெந்த மாவட்டங்களில் தமிழரசு கட்சி வேட்புமனு தாக்கல் செய்து? வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்கள்லேயும் நாங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிறது. கிளிநொச்சியிலே தாக்கல் செய்திருக்கிறோம். இன்று இங்கே ஒரு சில சபைகளுக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். இன்று முல்லைத்தீவிலே தாக்கல் செய்திருப்பார்கள். முல்லைத்தீவை சேர்ந்த சபைகளுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலே செய்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மற்ற மாவட்டங்களை குறித்து இன்னமும் தகவல் வரவில்லை. சிலர் இன்றைக்கு மத்தியானம் செய்திருப்பார்கள், இல்லைன்றால் நாளை காலையிலே செய்வார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு பாரிய கூட்டணி ஒன்றை இம்முறை தேர்தலில் அமைச்சு போட்டியிடுது. இதை பற்றி நீங்கள் எப்படி? பாரிய கூட்டணி என்ன பேர் நீட்டாக இருக்குதா இல்லாட்டி எப்படி எதை வச்சு பாரிய? இவ்வளவு காலமும் தனித்து போட்டியிட்டவர்கள் ஒரு கூட்டணி வேறு கட்சிகளுக்கு இடமளித்து வேட்பாளர்களுக்கும் அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள் என்று அறிகிறோம். இவ்வளவு காலமும் தாங்கள் மட்டும்தான் புனிதமானவர்கள் என்று தேர்தலிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய நிலையையும் உணர்ந்தவர்களாக மற்றவர்கள் சிலரோடையும் சேர்ந்தார்கள் போல தெரியும். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு கருத்து தெரிவித்திருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தாங்கள் தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவதற்காக எடுத்த கூட்டு முயற்சியை தமிழரசு கட்சி மனச்சாட்சி இல்லாமல் தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக உடைத்திருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது பற்றி உங்களுடைய பதில்? அது பொய்யான கருத்து. இந்த கூட்டு வந்து அதுக்கு சொல்றதுக்கு இந்த கூட்டு தமிழரசு கட்சியின் வெற்றியில தாக்கம் செலுத்துமா?
எந்தவித தாக்கத்தையும் செலுத்தாது. இப்படியாகத்தான் பாராளுமன்ற தேர்தலையும் 9 கட்சி கூட்டு 10 கட்சி கூட்டம் எல்லாம் பல சேர்ந்து கூட்டாக போட்டியிட்டார்கள். தப்பித்தவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைச்சிருந்தார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.